வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். மதச்சார்பற்ற சிவில் சட்டம் கட்டாயம், சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி. இதில் யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 44ல் யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடை பொறுத்த வரைக்கும் உத்தரகண்ட் அண்ட் கோவா இந்த இரண்டு மாநிலங்களும் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இன்று விண்ணில் பாய்கிறது SSLV D3. இந்த SSLV D3 லான்ச் வெஹிக்கிள் இதை பற்றி பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் மூலமாக பார்த்திங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 08 இதை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த SSLV இது ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதன் மூலமாக 500 கிலோகிராம் இருக்கக்கூடிய சேட்டலைட் எல்லாமே லான்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த SSLV ராக்கெட்டை புதுசாக உருவாக்கியிருக்காங்க ISRO. அண்ட் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. 500 கிலோமீட்டர் பிளேனார் ஆர்பிட்டில் தான் இந்த சேட்டலைட் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க இந்த SSLV ராக்கெட் மூலமாக. இந்த நெக்ஸ்ட் ஒன், முதல்வர் மருந்தகம் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு புதிய திட்டம். முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசாங்கம். முதல்வரின் காக்கும் கரங்கள், முதல்வரின் காக்கும் கரங்கள். ஸோ இந்த திட்டம் பிரகாரம் முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களின் குடும்பங்கள் இவங்களுடைய நலன் காக்கிறதுக்காக தான் இந்த புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தமிழகம் டோட்டலி பார்த்திங்கன்னா முதல்வர் மருந்தகம் கொண்டு வர போகிறதாகவும் தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி ஜன் ஔஷதி ஸ்டோர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஜன் ஔஷதி ஸ்டோர்ஸ் மூலமாக லோ ப்ரைஸில் மெடிசின்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. ஜெனரிக் மெடிசின்ஸ் எல்லாமே விற்பனை பண்ணுறாங்க. சேம் டைப் ஆஃப் மருந்தகம் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் மருந்தகம். ரிப்பன் மாளிகையில் தேசிய கொடியேற்றிய மேயர். இதை பார்த்துக்கோங்க, எந்த மாளிகைனா ரிப்பன் மாளிகை. மேயர் தேசிய கொடியை ரிப்பன் மாளிகையில் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணாங்க. த நெக்ஸ்ட் ஒன், தமிழக அரசாங்கம் 3 விருதுகள் கொடுத்துருக்காங்க. தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குமரி அனந்தன். இவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர். இவருக்கு தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல். இவர் பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்கார். அண்ட் அதே மாதிரி கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருது கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா வயநாட்டு நிலச்சரிவில் நிறைய மக்களை காப்பாற்றியிருக்காங்க, முதலுதவி பண்ணியிருக்காங்க. தென் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவது இந்தியாவின் கனவு. 2028 ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறப் போகுது. 2028 ஒலிம்பிக் போட்டி. இதில் கிரிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1900 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு முறை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2028. புச்சி பாபு போட்டி எந்த கேம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா கிரிக்கெட் போட்டிகள்.